ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசரான நானி வந்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னுடைய அடுத்த படத்துக்கு நீங்க தியேட்டர்ல படம் பார்க்க வரவே வேணாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் இந்த படம் பார்த்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னா தாராளமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஊர்ல இவ்வளவு அற்புதமான படங்கள்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தெலுங்கு சினிமால இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாவும் இருக்கு. இந்த படத்துல ஒரு 19 வயசு பையன் 17 வயசு பொண்ணை ஏதோ பண்ணிட்டான், பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போக்சோ கேஸ போட்டு அவனை உள்ளுக்குள்ள தள்ள பாக்குறாங்க. இந்த கேஸ் கடைசியா எங்க போயிட்டு நின்னுச்சு அப்படின்றதுதான் கதையே. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன அப்டேட் மக்களே, நான் லெதர் வாலெட் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா ஒரு லேடிஸ் வாலெட் கொண்டு வந்திருக்கேன். அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோடைய எண்ட்ல டீடைலா சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கோர்ட்டை காமிக்கிறாங்க. சந்து அப்படின்ற 19 வயசு பையன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ கேஸ் போட்டு அந்த கேஸே முடிய போது ஜட்ஜ்மெண்டே கொடுக்க போறாங்க. அந்த பையன் சார்பா ஒரு வக்கீல் வாதாடி இருக்காரு. அவர்கிட்ட நீங்க கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த பையனுடைய ஏஜ் மனசுல வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்ச தண்டனையா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே அடுத்த ஹியரிங்ல வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கோர்ட்டு கலைஞ்சி எல்லாரும் வெளியே போகும்போது அந்த பையனுடைய அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வராங்க. ஒருத்தன் 10 வருஷம் அப்படின்னு சொல்றான், இன்னொருத்தன் 14 வருஷம் அப்படின்னு சொல்றான். கடைசியில என்ன விஷயம் தான் நடக்க போதோ, தம்பியை காப்பாற்ற முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிட்டே போயிட்டு டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு வக்கீல் இந்த கேஸ பத்தி கேள்விப்பட்டு, அந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், அதுவும் போக்சோ கேஸ் அப்படின்னா கண்டிப்பா அதுல வாதாடவே வக்கீல்லாம் பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. ஒருவேளை மோகன் ராவ் சார் மாதிரி பெரிய வக்கீலா இருந்தா ஓரளவுக்கு வாதாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, யார் அந்த வக்கீல், அந்த வக்கீலுடைய நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னையா, இன்னும் 4 நாள்ல ஃபைனல் ஹியரிங், இந்த டைம்ல போயிட்டு என் கேஸ் எடுத்து வாதாடுங்க அப்படின்னா அவரு கிடையாது, யாருமே அந்த கேஸ் எடுத்து வாதாட வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது, சார் ஒரே ஒரு வாட்டி நம்பர் கொடுங்க, நான் பேசி பார்க்கிறேன். ஒருவேளை அவர் வந்து வாதாடி ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா சூப்பர் தானே அப்படின்னும் போது, ஆனா என்கிட்ட மோகன் சாருடைய நம்பர் கிடையாது, அவருடைய அசிஸ்டன்ட் சூரிய தேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் நம்பர் இருக்கு, நான் உனக்கு அப்புறமேட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த சூரிய தேஜா மக்களே. இப்ப நம்ம ஹீரோ அந்த மோகன் ராவ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தனியா எந்த கேஸையும் பாக்குறது கிடையாது. அவருடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணு ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாரு, நம்ம வந்துட்டு உள்ள டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னா கூட நமக்கு கேஸ் தேவைப்படுது, கேஸ் இல்லாம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது, உனக்கு கேஸ் தான் வேணும் அப்படின்னா இங்க எதுக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க, தனியா போயிட்டு வாதாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா வெளியே போயிட்டு கேஸ் வாங்குறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான காரியமே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவே மோகன் சார் மாதிரி இவரு கூட ஒட்டிக்கிட்டு அசிஸ்டண்டா இருந்து மத்த விஷயம்லாம் கத்துக்கிட்டு போனா கேஸ் அதுவா தேடி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மோகன் சார் கூப்பிடுறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த விஷயத்தை பாரு, இந்த விஷயத்தை பாரு, இங்க போயிட்டு அந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வேலையை பார்க்க சொல்றாரு. ஓகே சார், எல்லாமே பக்காவா ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அங்க அந்த சந்துவோடைய அண்ணா ஹீரோக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கேஸ், நான் வைசாக்ல இருந்து பேசுறேன், சாரை பார்க்கணும் அப்படின்னும் போது, நீங்க வெள்ளிக்கிழமை வந்து மீட் பண்ணுங்க, சனி ஞாயிறு கோர்ட் லீவு அப்படின்றதுனால சார் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு, அந்த டைம்ல கேஸ பத்தி படிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, கூட ஒரு பையன் இருப்பான். அண்ணா, திங்கக்கிழமை அந்த கேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்டே வரப்போகுது, இந்த டைம்ல இந்த விஷயத்த சொல்லாம நம்ம வெள்ளிக்கிழமை போயிட்டு மீட் பண்ணா என்ன விஷயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் நான் இந்த விஷயத்தை இப்ப சொன்னேன் அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டைம்ல எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண கூட ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம நேரா போயிட்டு மீட் பண்ணி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ, நம்ம குரு மோகன் ராவ் சார் ஒரு கேஸ்ல ஆஜராக போறாரு. அந்த கேஸ் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. ஆப்போசிட்ல
இன்னொரு லாயர் வாதாட போறாராம். அவருடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து வெளியே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயே பேசி வெளியே வாங்கிட்டு போன கேஸ உன்னுடைய ஆள் இப்போ இதுக்காக வாதாட வந்திருக்காரு, அதுல வாதாட அப்படி என்னதான் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு கோட்டி, என்னுடைய சாரு விஷயம் இல்லாம வாதாட இறங்கவே மாட்டாரு. இன்னொன்னு அந்த கேஸ்ல ஜெயிப்பமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். சோ அதை வச்சுதான் வாதாட வந்திருப்பாரு. ஜெயிக்க முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸையே சார் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல எப்படி வாதாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ ஜட்ஜி இந்த வக்கீல பார்த்து, இங்க பாருங்க, கேஸ வாதாட கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஆனா ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, வெளியே போயிட்டு காம்பன்சேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த கேஸையே மனசாட்சி இல்லாம கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, சார் நான் வந்துட்டு லா காலேஜ் படிக்கும் போது கோர்ட் உங்களுக்கு கோயில் மாதிரியா இருந்தாலும் செருப்பை வெளியே கழட்டி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஆனா இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டி இது எல்லாத்தையும் வெளியே கழட்டி விட்டு உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்ல வாதாட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆக்சுவலா அங்க நடந்த விஷயமே வேற. என்னுடைய வாதத்தை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்களே தீர்ப்பு கொடுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்க வாதாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்க நம்ம குரு வாதத்தை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ இந்த குரு என்னெல்லாம் பேசுவாரோ அது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி காமிப்பாங்க. அப்படி சொன்னா அவங்க வாதாடுறதே இந்த வீடியோ முழுக்க முடிஞ்சிடும். நான் ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன். முதல்ல இது என்ன கேஸ் அப்படின்னா, ஹைவேல ஒரு லாரி வேகமா போயிட்டு இருக்கும் போது குறுக்கால ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. அடிபட்டு அவரு ஸ்பாட் அவுட் இறந்தும் போயிட்டு இருப்பாரு. வெளியே போயிட்டு காசு வாங்கிக்கோங்க, பேசி எல்லாமே சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கேஸ வாதாட தான் இப்ப இந்த குரு வந்திருக்காரு. மக்களே, இறந்து போனவருடைய பையன்கிட்ட போயிட்டு உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லாவே தெரியும், எங்க அப்பா ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, அந்த டைம்ல வேகமா லாரியை ஓட்டிட்டு வந்து இவரு அடிச்சு தூக்கிட்டாரு அப்படின்னும் போது, உங்க அப்பா ரோட கிராஸ் பண்ணாரு இல்லையா, அங்க வந்துட்டு ஏதாவது ஜீப்ரா கிராசிங் இருக்கா அப்படின்னா என்னுடைய தலைவர் முதல்ல கேள்வியா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோ சொல்லும் போது இந்த பக்கம் அதே கேள்வியை கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு போது, உங்க ஊருக்கு இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சைன் போர்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ கேள்வி கேட்பாரு. இதே கேள்வியை அந்த பக்கம் அவரும் கேட்கும் போது, இல்ல அந்த மாதிரி எந்த சைன் போர்டும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே டிரைவர் வந்துட்டு குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்து இடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர், டிராபிக் ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம ஜீப்ரா கிராசிங் கூட இல்லாம அதே டைம்ல எந்த சைன் போர்டும் இல்லாத ஒரு ஹைவேல ரோட கிராஸ் பண்ண போயிட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு இந்த பாவம் லாரி டிரைவர் என்ன பண்ணுவாரு? இதுக்கு அவர் ஏன் காம்பன்சேஷன் கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாம இந்த டிரைவர் 100 கிலோமீட்டர் போக வேண்டிய ரோட்ல 110 கிலோமீட்டர் ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னா கேஸே போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர்ல டீடைலா எழுதிருக்காங்க. ஆனா அந்த லாரியில 8 டன்னுக்கு வெயிட்ட கொண்டு போயிருக்காரு. 8 டன் லாரியில இருக்கும்போது 80 கிலோமீட்டர் ஸ்பீட டச் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது 110 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அவரு ஒழுங்கா எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம அவரு கண்ணு மணி தெரியாம ரோட கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு எந்த காம்பன்சேஷனும் இவரால கொடுக்க முடியாது. இதுதான் என்னுடைய வாதம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு முடிச்ச அந்த இதுல இருக்க எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்த்தரப்பு லாயர் கிட்ட கேட்கும் போது, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. இந்த கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. கோர்ட்டுக்கு வெளியே நம்ம ஹீரோவுடைய அந்த பொண்ணு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, டேய் மச்சான் உனக்கு தான் எல்லாமே தெரியுது, உன்னுடைய குரு உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன வாதாட போறாரு, என்ன பாயிண்ட் எடுத்து வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக உன்னுடைய சாரு உன்னை நம்பி எந்த கேஸையும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதே டவுட் தான் எனக்கும். நான் நேரா போயிட்டு கேட்ட போறேன், எனக்கு ஏன் கேஸ் கொடுக்க மாட்டீங்க, நானும் ஏதாவது கேஸ் எடுத்து வாதாடுறேன்னு கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. புதுசா ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்கான். மத்தவங்க கிட்ட வந்து கேக்குறாரு யாராவது வாதாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே பிஸியா இருக்காங்க. சரி ஓகே இந்த கேஸ நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அந்த சாரை மீட் பண்ணி, நான் வேணா இந்த கேஸ தனியா எடுத்து வாதாடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சந்தோஷம் தான், நீ தனியா எடுத்து வாதாடுனே அப்படின்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த கேஸ உன் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னா இந்த கேஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ட்ரெயின் ஒரு ட்ராக்ல பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கு. அதே ட்ராக்ல ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு
அந்த ட்ரெயினை ட்ராக் மாத்தி விடக்கூடிய லிவர் போர்ஷன்ல நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அந்த லிவரை மாத்தி விட்ட அப்படின்னா அந்த ஒருத்தனுடைய உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா இதே டைம்ல அந்த பக்கம் 5 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணுவ? அந்த ஒரு ஆளை காப்பாத்துவியா இல்ல இந்த 5 பேரை காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 5 பேரை அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் செத்தா பரவாயில்ல, மிச்சம் 5 பேரை நான் காப்பாத்துவேன் அப்படின்னும் போது ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம், கண்டிப்பா நமக்கு கேஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் சாரை மீட் பண்ணி எனக்கு அந்த கேஸ் வேணும், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ ஒரு ஆன்சர் பண்ணலையா, அது வந்துட்டு தப்பான ஆன்சரு. ஆக்சுவலா இந்த 5 பேரும் சேர்ந்துட்டு வேற ஒரு 5 பேரை அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு தான் அங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் இந்த 5 பேரும் கொலைகாரங்க, இவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்தலாம், இதுதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னும் போது அவர் பேசாம அங்க வந்து கிளம்புறாரு. சார் மறுபடியும் எனக்கு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது அதாவது இந்த 5 பேரும் சேர்ந்துட்டு 5 பேரை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த இறந்து போன 5 பேர் யாரு அப்படின்னா 600 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு லேண்டை வந்துட்டு ஃப்ராட் பண்ணி ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு மாத்த ட்ரை பண்ணாங்க. அந்த 600 பேர் வாழக்கூடிய அந்த கிராமத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரும் சேர்ந்துட்டு அந்த ஃப்ராடு பசங்க 5 பேரை கொலை பண்ணி 600 பேரை காப்பாத்திருக்காங்க. இப்ப சொல்லு இவங்க சாகணுமா சாகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 600 பேருடைய வாழ்வாதாரத்தையே காப்பாத்தின இவங்கள தான் காப்பாத்தணும், இதுதான் இப்போ என்னுடைய ஆன்சர் அப்படின்னும் போது அதுவும் தப்பான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் மறுபடியும் அடுத்த நாள் போயிட்டு கேஸ்னு கேட்கும் போது ஆமா நீ என்ன ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் மறுபடியும் சொல்றாரு அதுவும் தப்பு தான். இப்போ இந்த ஒரு ஆள் இருக்காரு இல்லையா, இவருடைய அப்பா தான் வந்துட்டு அந்த 600 பேர் வாழக்கூடிய கிராமத்தையே அந்த ஊர் மக்களுக்கு எழுதி வச்சவரு. இப்ப சொல்லு இந்த 2 ட்ராக்ல யாரை கொலை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே யோசிக்கிறாரு. சரி ஓகே நீ போயிட்டு யோசிச்சுட்டு பொறுமையா வந்து ஆன்சர் பண்ணு அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அங்க இருந்து பாக்குறா, இந்த ஆளுக்கு கேஸ் கொடுக்க மனசு இல்ல அப்படின்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும், ஏன் இந்த ஆள் அந்த பையனை போட்டு அலக்கழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பொண்ணு வெறுப்பாக ஹீரோவும் வெறுப்பாயிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி இப்ப புரியுதுமா எதுக்காக நம்ம அப்பா வாழ்க்கை முழுக்க அசிஸ்டன்ட் லாயரா மட்டும் இருந்துட்டு இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நம்மளால லாயரே ஆக முடியாது போல, எந்த கேஸையும் விசாரிக்கவே முடியாது போல, ஒரே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலம்ப. தம்பி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அளவுன்னு சொன்னா புரியாதுமா நான் போனை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அடுத்து ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. சந்துவுடைய அண்ணாவும் அண்ணாவுடைய ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படின்னா நீங்க தான் கால் பண்ணதா, முதல்ல அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த சந்துவை காமிக்கிறாங்க. இந்த பையன் படிப்பை பாதிலேயே நிப்பாட்டிட்டு படிப்பு மண்ணில ஏறல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு சுத்திட்டு வரான் போல. சந்துவுடைய அப்பா பார்த்துட்டு செமையா திட்டுறாரு, டேய் 12வது ஒழுங்கா பாஸ் பண்ணுவ, ஏதாவது டிகிரி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க, அது இதுன்னு வித்துக்கிட்டு இருக்க, தம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் போல. மோந்து பார்த்துட்டு என்ன கரமண்டா இது, புது புது பழக்கமா கத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்தும் போது படிச்சா மட்டும் இப்போ என்ன மாறப்போகுது, இந்த லேண்டுடைய ஓனரு சூரிய நாராயணன் அவர் என்ன படிச்சாரு, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி நம்மளையே வாட்ச்மேனா உட்கார வைக்கலையா, படிச்சாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்லாம் கிடையாது, நானும் ஒரு நாள் மாறுவேன், எனக்கும் ஒரு நாள் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி திறமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏதோ கெட்டு நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கிருந்து கிளம்புறாரு. அம்மா ஏமா உன் புருஷன் அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு எனக்கு நீ எது பண்ணாலும் தப்பு கிடையாது, உங்க அப்பா இது பண்ணாலும் தப்பு கிடையாது, நீங்களே சண்டை போட்டுக்கோங்க, நீங்களே சமாதானம் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் போயிட்டு குளிக்கலான்னு போகும்போது ஷாம்பு இல்ல, அம்மா ஷாம்பு கூட ஒழுங்கா வாங்கி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு இவன் சட்டை கூட போடாம துண்டு மட்டும் போட்டுட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு ஷாம்பு வாங்குவான். அப்போ இவனுடைய ஃப்ரெண்ட் அந்த பக்கமா வந்து மச்சான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹாப்பி நியூ இயரா இருந்தா மட்டும் என்ன மாறப்போகுது, கேரக்டர்லாம் மாறாது, கேலண்டர் மட்டும்தான் மாறும் போடா அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த கடைக்கு வந்த ஒரு பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு யார் அந்த பையன் ஹாப்பி நியூ இயர்னு சொன்னா ஒழுங்கா பேசாம சில டைலாக்லாம் சொல்லிட்டு போறான், பக்கத்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அந்த வீட்டுல தான் தங்கி இருக்காங்க, அந்த அண்ணன் பேரு சந்து அண்ணா அப்படின்னும் போது என்னது சந்து அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃப்ரெண்ட கலாய்க்கும் போது ஆமாண்டி அவர் அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது உதவிலாம் பண்ணுவாரு, ஏதாவது வேலை சொன்னா செய்வாரு, ரொம்ப நல்லவரு அப்படின்னும் போது நல்லவருடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்கு அப்படின்னும் போது கால் பண்ணி இந்த பொண்ணு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறா. டேய் உன்கிட்ட யாராவது வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு போக உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாம பெரிய ரித்திக் ரோஷன் நினைப்பா 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு பாடியை காமிச்சுக்கிட்டு இருக்க, என்னடா ஒழுங்கா சட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடியே எங்கடி இருக்க என்னையே கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அவன் திரும்பி பாக்குறான். இந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அடி பாவி ஏண்டி அந்த அண்ணாக்கு கால் பண்ணி கலாச்ச, நீங்க எல்லாரும் என் ஃப்ரெண்டு
முக்கியமா கால் பண்ணி பேசின நீ என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா அந்த அண்ணா என்ன பண்ணுவாரோ தெரியல அப்படின்னும் போது நீங்க யாரும் சொல்ல போறது கிடையாது, அப்படி இருக்கும் போது அவனுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் தெரியாது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பிட்டா. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த வீடு கிடையாது, வேற ஒரு வீடு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அண்ட் இந்த பொண்ணுடைய பேரு ஜாவி மக்களே. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஜாவியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. ஜாவிக்கு அம்மா தாத்தா தான், அப்பா கிடையாது, அன்னொரு தங்கச்சியோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜாவியோட வீட்டுல இது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குட்டி பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த வீட்டுக்கு ஒரு தாடிக்காரன் வரான். இவன் பெரிய அரசியல்வாதி, நிறைய பிசினஸும் பண்ணிட்டு இருக்கான், பெரிய பணக்காரனும் கூட. இவருடைய பேரு மங்கபதி. முக்கியமா நம்ம ஜாவியோடைய மாமா மக்களே வந்தவரு பர்த்டே அட்டெண்ட் பண்றாரு. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காரு. முக்கியமா இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தாக்கு மங்கபதி சொல்றதுதான் வேத வாக்கு. மங்கபதி என்ன சொல்றாரோ அதை தான் இந்த குடும்பம் மொத்தமும் கேட்பாங்க, இந்த தாத்தாவும் கேட்பாங்க. வந்த உடனே பாப்பாக்கு கேக்லாம் கட் பண்றாங்க. உட்கார்ந்து சாப்பிடும் போது என்ன கர்மண்டா இது, பொம்பளை புள்ளைக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பியா, கை இல்லாம அக்குள் தெரியுற மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பியா, இதே ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நாளைக்கு ஏன் பொண்ணும் இதே ட்ரெஸ் வேணும்னு அடம்பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம குடும்ப பெண்களுடைய மானம் தான் நம்ம மானத்தை காப்பாத்தும், முதல்ல போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மச்சானியும் அங்க இருக்க பொண்ணுங்களையும் திட்டும் போது அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இப்பதான் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இன்னைக்கு பர்த்டே இந்த பொண்ணுக்கா இல்ல அந்த ஆளுக்கானே தெரியல. அப்பா இறந்து போந்து அப்புறமா இந்த ஆள் வச்சதுதான் இந்த வீட்டுல சட்டமா இருக்கு, இந்த ஆள் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்து சந்துவை காமிக்கிறாங்க. இவன் அடிக்கடிக்கு அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். அந்த பொண்ணு அட்டன் பண்ணி கழுவி ஊத்துறா. சும்மா சண்டை போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா பேசுறாங்க. அடுத்து ஒரு நாள் ஜாவி வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டா வரும்போது என்ன லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னும் போது, இங்க பாரு இந்த வீட்டுல நீ தான் மூத்த பொண்ணு, நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பார்த்து தான் சின்ன பசங்க எல்லாம் நடந்துப்பாங்க. ஒழுங்கா படிக்க போயிட்டு ஒழுங்கா திரும்பி வரணும். ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ற பேர்ல அங்க சுத்த போறேன் இங்க சுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க ஜாவி அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டருக்கு போயிருக்காங்க. அங்க இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான். ஐயோ இந்த பையன் எங்க என்ன பண்றான்னு கேட்க, அவன் என் ஃப்ரெண்டு தான், கூட இருக்க எல்லாரும் நல்ல பசங்க, டிக்கெட் வாங்குறது எப்படின்னு தெரியல, அவங்க கிட்ட தான் கேட்டிருக்கேன், அவங்க தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசும்போது அவன் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு, இங்க பயங்கர கூட்டமா இருக்கு, பாத்ரூம் போகும்போது கூட கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க, ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான். பாரா எங்க அப்பா மாதிரியே பேசுறான். ஆமா உனக்கு பொண்ணுங்களை பத்தி அவ்வளவு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு பொண்ணுங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனா பசங்களை பத்தி நல்லாவே தெரியும், கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும், பார்த்து பத்திரமா போங்க, நான் உங்களுக்கு பக்கத்து சீட்ல இல்ல பின்னாடி சீட்ல தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் இவன் பேசுறான் பாத்தீங்களா. இத பார்த்துட்டு ஜாவி மயங்கிட்டாங்க. பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. படம் பார்க்கும்போது கூட இவங்க படத்தை பார்க்காம இந்த பையனையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் போன் பண்றா. போன் பண்ணி நல்லா பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே ஸ்மூத்தா போக ஆரம்பிக்குது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரும்போது அந்த பொண்ணுடைய கையில ஒரு குட்டி பையன் ஏதோ ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த விஷயத்த ஒரு ஆள் பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு பால்கார வீட்டுக்கு போயிட்டு பால்காரோடைய அந்த கேன்குள்ள இருந்து கஞ்சாவை போலீஸ் எடுக்கிறாங்க. அந்த பால்கார கைதும் பண்றாங்க. ஐயோ நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னும் போது கேட்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு செல்ல அடைக்கும் போது அங்க மங்கபதி வந்து போலீஸ் கிட்ட பேசிட்டு, நான் உனக்காக எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே முடியல, இது கஞ்சா கேஸ் இல்லையா, அதனால கொஞ்சம் பெரிய கேஸ், கண்டிப்பா 2 வாரமாச்சு நீ ஜெயில இருக்கணும் அப்படின்னும் போது, ஆனா நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன் பையன் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, என்னது பையனா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு கேட்கும் போது, இந்த பையன் ஸ்கூல்ல வச்சு ஒரு பொண்ணுக்கு லெட்டர் மாதிரி என்னமோ கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, மங்கபதியுடைய பொண்ணுதான் மக்களே, உன்னுடைய பையன் என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான் அப்படின்னும் போது, ஐயா அது லவ் லெட்டர்லாம் ஒண்ணும் கிடையாது, அது வந்துட்டு ஒர்க் ஷீட், அந்த பொண்ணு மறந்து விட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் தான் கொடுக்க சொன்னாங்க, நான் கொண்டு வந்து கொடுத்தேன், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. டே அது லவ் லெட்டர் கிடையாது, ஒர்க் ஷீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உனக்கும் தெரியும், வாங்கின என் பொண்ணுக்கும் தெரியும், ஆனா இந்த விஷயத்த பார்த்தானே அவனுக்கு தெரியாது, அவன் பார்த்துட்டு ஊர் முழுக்க போயிட்டு என்ன சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னா, மங்கபதி பொண்ணுக்கு பால்கார மகன் லவ் லெட்டர் கொடுத்திருக்கான் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா இப்ப என்ன பேசுவாங்க, பால்கார மகன் லவ் லெட்டர் கொடுத்தாலும் அப்பனையே தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுவாங்க. இங்க ஊருக்கு மத்தியில என் மானம் காப்பாற்றப்படும், இதுக்கப்புறம் எவனாச்சும் என் பொண்ணு கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்போ இந்த பால்காருடைய அந்த பால் வண்டியை தூக்கி லாக் பண்றாங்க, இவரை தூக்கி செல்லுக்குள்ள போடுறாங்க. இந்த ஆள் ஒரு பயங்கரமான சைக்கோ அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க மக்களே.
இப்ப அப்படியே இந்த பக்கம் இந்த பொண்ணும் பையனும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்லாவே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு எதேர்ச்சியா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ஃப்ரெண்ட பார்க்கலாம், குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அதே டைம்ல சந்து அந்த வீட்டுக்கு வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணை ஜாவ்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பேரா, இது ரொம்ப யூனிக்கான நம்ம ஆளுடைய பேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. ஓ, நீ தான் என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் கால் பண்றான். இந்த பொண்ணு போனு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. யாரு உனக்கு கால் பண்றா, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற, ஏன் டக்குன்னு போனை கட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்றா. ஓ, கஸ்டமர் கேரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிளம்புறான். அதுக்கப்புறம் போன் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஜாலியா பேசிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது திடீர்னு ஒரு 5-6 நாளா போனையே காணும். பையன் டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் எதிர்ச்சியா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேக்கு மீட் பண்றாங்க. கேக் கட் பண்ணும்போது மீட் பண்றாங்க. ஒரு ஓரமா போயிட்டு பேசும்போது ஏன் நீ போனே எடுக்க மாட்டற, போனே போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் நான் போன் பண்ணல அப்படின்னா, என்கிட்ட பேசல அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன அப்படின்னே தெரியல, உன்கிட்ட போன் பேசாம என்னால இருக்கவே முடியல, மண்டெல்லாம் உடஞ்சு போற மாதிரி இருக்கு, மனசுலாம் ரொம்ப ரொம்ப வலிக்குது, நீ என்னதான் பண்ண, உனக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போன் ரிப்பேரு, அது ரெடி ஆயிட்டு கையில கிடைக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்த இந்த எல்லா ஃபீலிங்கும் எனக்கு வந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, காதல் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூட 2 பேரும் போறாங்க. இந்த ஜாவ்லியோட சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாணம் டைம்ல நான் புடவை கட்டிக்கிட்டு வருவேன், நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல இவனும் போறான். மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க, சைட்ல ஆடிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கேஸுடைய ஃபைலை மொத்தமா படிக்கிறாரு. படிச்சுட்டு அந்த மோகன் ராவ் சார் கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு போக்சோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்டே மார்னிங் வைசாக் போயிட்டு அந்த கோர்ட்ல அப்பீர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் படிச்சுட்டு சொல்றேன், அவங்கள போயிட்டு நாளைக்கு வர சொல்லு அப்படின்னும் போது இதே விஷயத்த நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. அவங்க யோசிக்கிறாங்க, நீங்க போயிட்டு வாங்க, சார் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த பேப்பர் தான் படிப்பாரு, அதுக்கப்புறம் தான் மனுஷங்கிட்டயே பேசுவாரு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, கண்டிப்பா சார் இருப்பாரு அப்படின்னும் போது இவங்க போயிட்டு நாளைக்கும் வராங்க. வந்து வெயிட் பண்றாங்க, சார் ஆள காணோம். நம்ம ஹீரோ பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காரு, போன் பேசிட்டே வர, சாரை மீட் பண்ணோம், சார் வந்துட்டு இந்த கேஸை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, சும்மா கால் பண்ணவும் முடியாது, சரி ஓகே அந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க, ஆக்சுவலா என்ன விஷயமாச்சு, அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சோ எல்லாமே நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக். சந்து ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கால் பண்றா, நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் கிளம்பி வரேன் அப்படின்னும் போது அங்க ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் இந்த பையன் கிட்ட, டேய் உன் ஆள் அடிக்கடிக்கு உன்னை பார்க்க வரா, வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, மூடிட்டு வாடா, போற வழியில டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டு கிளம்ப. போற வழியில அப்பாக்கு மெடிசன் வாங்கணும், கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டு அப்படின்னும் போது இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரான். டே மாப்பிள்ள டைம் ஆயிடுச்சு வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வரா, பேசுறா, பழகுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தெரியும், ஆனா அப்பாவுக்கு தெரியாது. உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்பா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்பா 5 நிமிஷத்துல வெளியே போயிடுவாரு, நீ உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்பா வராரு, ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் போது அதே டைம்ல மங்கபதி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா, தாத்தா, அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மங்கபதி போலீஸையும் கூடவே கூட்டு வந்திருக்கான். எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வீட்டுல எந்த பொண்ணும் கிடையாது, நீங்க மாறி வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும் போது, யோ நீ கொஞ்சம் வாயை முடிட்டு அமைதியாரு, உனக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு தெரியும், ஒழுங்கா பொண்ணை கூப்பிடுங்க, நாங்க உள்ளுக்குள்ள போனா ரொம்ப அவமானமா போயிடும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு பயந்துட்டு வெளியே வர, அம்மா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அடி பாவி என்ன காரியம் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி முதல்ல நான் சொல்ற பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்து பேச ஆரம்பிக்கும் போது, நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லும் போது, என் பையனை பேசாதீங்க, என் பையனை எதுவும் சொல்லாதீங்க, எதுவுமே நடக்கல, சும்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்துவோடைய அம்மா சொல்ல, சந்துவோடைய அம்மாவையே இந்த மங்கபதி திட்ட பார்க்கும்போது சந்து பாயறான். சந்துவை போலீஸ் அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போறாங்க. இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து முக்கியமா கடத்திட்டு வந்து ஏதோ பண்ண பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அம்மா அப்பா 2 பேரும் என் பையனை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக. இதே டைம்ல அந்த பொண்ணுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த ஆளு போயிட்டு அந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழக்கிறான். போயிட்டு படிச்சுட்டு வாடி அப்படின்னா என்ன காரியம் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அம்மா தடுக்கிறாங்க. அவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா, நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா பொண்ணு எங்கேயும் இந்த மாதிரி ஊர்மைய போயிருக்க மாட்டா, நீங்க அந்த பொண்ணை ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேச, இப்ப
இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. இப்போ அந்த பையனை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் மேல கேஸ் போடு அப்படின்னு. அந்த பையன் மேல கேஸ் போடு அப்படின்னா சும்மா எப்படி போட முடியும்? அந்த பொண்ணுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வா, அந்த பொண்ணு என்ன விஷயம் ஆச்சோ அதை சொல்லிட்டோம், அதை பேஸ் பண்ணி கேஸ் போடலாம் அப்படின்னும் போது சரி ஓகே நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இங்க பாருங்க அந்த பொண்ணு ஏதோ சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக கோர்ட்டு கேஸ் ஜெயிலுலாம் போக முடியாது, என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியாது, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா இவளை மட்டும் கூப்பிடாதீங்க, தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த தாத்தாவும் இதே விஷயம் தான் சொல்றாரு. இது வந்துட்டு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியே தெரியாம பாத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா பொண்ணு வரமாட்டா, பொண்ணை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னும் போது அதுவும் சரிதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல கூப்பிட்டு நேரா இந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன் போறான். இப்போ வக்கீல் அந்த பொண்ணை இவன் கடத்திட்டு போயிட்டு ஏதோ பண்ண பார்த்திருக்கான், கற்பழிக்க ட்ரை பண்ணிருக்கான், அட்டெம்ப்ட் ரேப், முக்கியமா போக்சோல இவனை கைது பண்ணு அப்படின்னும் போது எனது போக்சோவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸே ஷாக் ஆகுறாரு. எங்க அவன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சும்மா பேசியிருக்கான், பக்கத்துல பெரியவங்களும் வந்திருக்காங்க, இதுக்காகலாம் போயிட்டு போக்சோ போட முடியுமா, செல்லுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யோ இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு மேல இந்த வக்கீல் கையை போட்டுட்டு இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க, 18 வயசு ஆகாத பொண்ணுக்கு மேல நான் இந்த மாதிரி கைய போட்டேன் அப்படின்னா அதுதான் போக்சோ. போற போக்குல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த பொண்ணு நானா தான் தூக்கி என் மேல கை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அப்பயும் போக்சோனால அந்த பையன் தான் பாதிக்கப்படுவான், அந்த பொண்ணு பாதிக்கப்பட மாட்டா. நீ நான் சொன்ன செக்ஷன்ல கேஸ போடு, நான் போயிட்டு வாதாடிக்கிறேன், அந்த பொண்ணால கோர்ட்டுக்கு வர முடியாது, அம்மா வருவாங்க, மத்த விஷயம்லாம் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வராம ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க மாட்டாரு. அப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கோர்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஜஸ்ட் நாங்க சொல்றத பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் இதே டைம்ல இந்த மங்கபதி மொத்த போலீஸ் ஸ்டேஷனையே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருப்பான். இந்த பையனை போட்டு பொலன்னு பொலந்து ஒழுங்கா ஒத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிட்டு போகும்போது அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த தாடிக்கார அண்ணா எல்லாருமே அங்க இருக்காங்க. இவனை பாட்டுன்னு கூட்டிட்டு போறாங்க. என் பையனை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணுமே சொல்லாம போயிட்டு ஒரு ஜட்ஜை மீட் பண்ணி இதுதான் கேஸ், ரிமாண்ட் பண்ணும் அப்படின்னும் போது அவங்களும் எல்லாமே விசாரிச்சுட்டு 14 நாள் ரிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஜெயில விட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த பையனை காணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் மட்டும் வராங்க. எங்க என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 14 நாள் அந்த பையனை ரிமாண்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, எது வந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்ட்டு போறாங்க. அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. டேய் அந்த பையனை ஒன்னும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன விஷயம் தான் நடக்குது, ஏன்டா அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இதே டைம்ல மங்கபதியும் அந்த வக்கீலும் வீட்டுக்கு போயிட்டு இல்ல சைன் போடுங்க, கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும், கோர்ட்டுக்கு உங்க பொண்ணு வர வேணாம், நீங்க வந்தா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், இப்போ சைன் போடுங்க அப்படின்னும் போது அதுக்கு அந்த தாத்தா நீங்க கொஞ்சம் யோசிங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காகலாம் கோர்ட்டு கேஸ்ன்னு போனா குடும்ப மானமே போயிடும் அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாம அந்த பையன் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கான், கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்ல, யோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இந்த குடும்பத்துடைய மானத்தை காப்பாத்த நான் போராடிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு மறுபடியும் யோசிச்சு பாரு, அப்படி பாரு இப்படி பாருன்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா சைன் போடுமா, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இவங்களும் பயந்துட்டு சைன் போடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, இவரு சொந்த அண்ணா கிடையாது, சந்துக்கு சொந்தக்கார அண்ணா. இவரு கிளம்பி போயிட்டு ஒரு வக்கீல மீட் பண்றாரு. இது போக்சோ கேஸா, சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த கேஸுக்கு ஒரு 40,000 ஆகும், உங்களால கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போனா அந்த மங்கபதியுடைய வக்கீலும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இந்த வக்கீலையே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த கேஸ்ல என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல முதல்ல படிச்சு காமிப்பாங்க. அதுல ஜாப்லியோடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற பேர்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு அண்ட் ஸ்பெஷல் கிளாஸுக்கும் போயிட்டு வர வழியில ஒரு பஸ் டிப்போல வச்சுட்டு யாரோ என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு யாரோ 2-3 பேர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஃபேமிலியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸையும் கூப்பிட்டு இந்த சந்தோடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுல தான் என்னுடைய பொண்ணு இருந்தா. என்னுடைய பொண்ணை வந்துட்டு இந்த சந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், இந்த சந்து மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே வாசிச்சு முடிக்கும் போது அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணுக்கு 17 வயசு 11 மாசம் மட்டும்தான் ஆகுது, அதனாலதான் இந்த கேஸ் போக்சோ கீழே வருது. பட்ட பகல்ல ஒரு பொண்ணு மேல எப்படி கை வைக்க முடியும், ஒரு பொண்ணை எப்படி பலவந்தமா இழுத்துட்டு போக முடியும், இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த கேஸ அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ சந்து சார்பா ஒரு டுபாகூர் லாயர் வந்திருக்காரு பாத்தீங்களா, அவர் எதுவுமே பெருசா பேசாம என்னுடைய கிளைண்ட்டுக்கும் வெறும் 19 வயசு மட்டும்
மட்டும்தான் ஆகுது. நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவருக்கு ஜாமீன் வேணும், பெயில்ல வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல பெயில் கொடுக்க கூடாது, ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி ஆளு வெளியே வந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை ஏதாவது பண்ண பாப்பான், இல்ல வேற யாராவது கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, இவனுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னும் போது ஜாமீன் டினைட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த வக்கீல் கேஸ முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த அண்ணா போயிட்டு பேசுறாரு. ஆக்சுவலா என்ன விஷயம் தான் ஆகுது, அவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு அப்படின்னும் போது பொய்ன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜுக்கும் நல்லாவே தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கேஸ சப்பையா முடிச்சிடுவேன், காசை மட்டும் மறக்காம கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த வாய்தால காமிக்கிறாங்க. கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், அப்படியே காமிப்பாங்க நமக்கு. அன்னைக்கு இந்த சந்து ஃப்ரெண்டோட போகும்போது மெடிக்கல் ஷாப்ல ஏதோ வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் போனா பாத்தீங்களா. இப்ப அந்த மெடிக்கல் ஷாப் உடைய கடைக்காரர் கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ வாங்கியிருப்பான். என்ன அப்படின்னா காண்டம் வாங்கியிருப்பான். ஆனா இது எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருப்பான். மக்களே, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது பாத்துக்கோங்க யுவரானர், ஒரு பையன் காண்டம் வாங்குறான் அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவனுக்கு ஒரு பயங்கரமான இன்டென்ஷன் இருந்திருக்கு, இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இந்த விஷயம் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிருக்கான். சோ அதனால தான் காண்டம் கூட வாங்கிட்டு போயிருக்கான். இவன மாதிரி ஆட்களுக்கு நீங்க வந்துட்டு பெயில் கொடுக்கவே கூடாது அப்படின்னும் போது அந்த பக்கம் சந்துவோடைய லாயரு பெயில் மட்டும் கேக்குறாரு, பெயில் டினைல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சந்து பையன் மனசுடைஞ்சு போறான், நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம மேல ஏன் இந்த மாதிரிலாம் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் கோர்ட்ல காமிக்கிறாங்க. 3 பேரு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. அன்னைக்கு நாங்க கோவிலுக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிப்போக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். ஏதோ தெரிஞ்சவங்க போல சும்மா பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணை மிரட்டி வண்டியில ஏத்திட்டு போற விஷயத்த நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் யுவரானர் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கிராஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த வக்கீல் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க கண்டிப்பா அந்த பையனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்றாங்க. நீங்க அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையன் என்ன Dress போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் வந்துட்டு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், அந்த பொண்ணு ரோஜா பூ கலர் Dress போட்டிருந்தா, அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வண்டி கலர் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்லாம் வக்கீல் சொல்ல சொன்னாரோ அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி அப்படியே அச்சு பேசுறாம சொல்றாங்க. சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்துவோடைய அம்மா அப்பாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா தெரியாது அப்படின்னு சொல்றாரு, அம்மா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா, ஒரு பையன் பொண்ணை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வரான், அதுக்கு அம்மா சப்போர்ட் பண்றாங்க, அப்பா எதிர்க்கிறாரு, அப்பாக்கு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயமே தெரியாம இருக்கு. இவங்க கிட்ட நான் இதுக்கப்புறம் பேசவே விரும்பல, முதல்ல இவங்களை இங்கிருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜாவியோடைய அம்மாவை கூப்பிடுறாங்க. இவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அந்த பையனுடைய வீட்டுக்கு போகும்போது உங்க பொண்ணு அந்த வீட்டுல இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க வந்துட்டு அந்த மாமங்காரன் சொல்றானி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் தலையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லும் போது உங்க பொண்ணு அனுபவிச்ச கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. ஆனா உங்க பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் அந்த பையனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ இந்த வக்கீல் கோர்ட்டு கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முக்கியமான சாட்சியமா சொல்ல வேண்டியது விக்டிம் தான். ஆனா விக்டிமை இங்க கூப்பிட முடியாது, அவங்க மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு இந்த பையனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ விக்டிம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வர சொல்றாங்க. இவரு கவர்மெண்ட் டாக்டரா. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தோம், அந்த பொண்ணு மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவளானே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல பப்ளிக்கா கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான விஷயங்கள்லாம் வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி பையனை சும்மாவே விடக்கூடாது, இவெல்லாம் ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்திட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு பொறுக்கி பையன் மாதிரி சுத்திட்டு வந்து இப்போ பொண்ணுங்கிட்ட ரொம்ப வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். இவன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நம்ம தகுந்த தண்டனை கொடுத்தா மட்டும்தான் மத்தவங்க இந்த மாதிரி பண்ணவே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஃபைனல் இயரிங்க்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு, அந்த டைம்ல தீர்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டு சந்து சார்பா ஒரு டுபாகூர் வக்கீல் வாதாடுறாரு பாத்தீங்களா, அவரு இந்த பையனுடைய வயசை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது வந்துட்டு கொஞ்சமாச்சு தண்டனையை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கேட்டுக்கிறாரு. பெருசா எதுவும்
எதுவுமே வாதாடவே மாட்டாரு. அந்த பையன் உடஞ்சு போயிட்டான், அவள்தான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ரியல் டைம்ல இந்த எல்லா விஷயத்தையும் தாடிக்காரனா ஹீரோ கிட்ட சொல்லும் போது சரி ஓகே நீங்க கவலைப்படாதீங்க, நான் சார் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு பேசினா இந்த கேஸ நான் முழுசா படிச்சுட்டேன், பேப்பர்ல இருக்கிற மாதிரி இந்த கேஸ் ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது, அதுவும் ஃபைனல் ஹியரிங்ல போயிட்டு நம்மளால ஒண்ணுமே வாதாட முடியாது, நம்மளால முடியாதுன்னு சொல்லு அப்படின்னும் போது ஆனா அவங்க உங்களை நம்பி வந்துட்டாங்க, நம்ம வந்துட்டு பார்த்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள போயிட்டு விசாரிக்கலாம், கண்டிப்பா நம்மளால ஏதாவது பண்ண முடியும், நானும் இந்த கேஸ முழுசா படிச்சேன் அப்படின்னு சொல்ல நீ படிச்ச மாதிரி கண்டிப்பா அது உண்மையா இருக்க போறது கிடையாது, போக்சோ கேஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான், இந்த கேஸ்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களும் மறுநாள் காலைல வராங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா சார் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால இந்த கேஸ என்ன பாத்துக்க சொன்னாரு, அவருடைய கைட்ல நான் இந்த கேஸ்ல வாதாடுறேன், நானே வந்துட்டு ஆஜராகிறேன் அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பக்கத்துல அந்த ஃப்ரெண்டு காரி இருக்கா, அட பாவி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, சார் தான் வேணான்னு சொன்னார் இல்லையா, ஏன் இந்த மாதிரி பொய்யா நீயே போயிட்டு வாதாட போற, சாருக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னும் போது இல்ல இல்ல நானா போயிட்டு வாதாட போறேன், என்னால கண்டிப்பா அந்த பையன் தப்பு பண்ணல அப்படின்னா நியாயம் வாங்கி கொடுக்க முடியும், சாரு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த கேள்வியை கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணும்போது அதை ட்ராலி தேரி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சரே கிடையாது, நான் எப்படி சொன்னா அவர் அப்படி சொல்லுவாரு, அப்படி சொன்னா இப்படி சொல்லுவாரு, எனக்கு கேஸ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லாம அந்த மாதிரி சுத்தல்ல விடுறாரு, அவரால முடியாதுன்னு சொன்ன இந்த கேஸ நான் வின் பண்ணேன் அப்படின்னா அவரையும் வின் பண்ண மாதிரி தான், அண்ட் நான் வின் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அவருக்கும் பெரிய பெருமையா தான் இருக்கும், நான் பெருமையா வரும்போது அவர் இந்த பொய்யெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, நீ ஏதாவது பண்ணி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த பையன்கிட்ட போயிட்டு சைனை வாங்கிட்டு கோர்ட்ல போயிட்டு ஆஜராகும் போது ஃபைனல் ஹியரிங் இன்னைக்கு நான் தீர்ப்பே கொடுக்க போறேன், இந்த டைம்ல வந்து ஆஜரானா என்ன அர்த்தம், இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரீட்ரையல் போகணும் அப்படின்னு சொல்றாரு. எனது ரீட்ரையலா, ஏற்கனவே 5 கோடி கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களான நீங்க கழுவி ஊத்துறீங்க, இந்த டைம்ல இந்த கேஸுக்கும் ரீட்ரையல் கேட்டா கண்டிப்பா லேட் தான் ஆகும், இந்த மாதிரி 5 கோடி கிடையாது 6 கோடி கேஸ் லைன்ல தான் வெயிட் பண்ணும் அப்படின்னும் போது யுவரானர் ஆக்சுவலா அது 5 கோடி கேஸ் கிடையாது, 5 கோடி பாதிக்கப்பட்டவங்க, அந்த லிஸ்ட்ல இந்த பையனும் சேர்ந்துட கூடாது அப்படின்னா நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னும் போது சரி ஓகே இந்த கேஸை ஆரம்பிக்கலாம், ரீட்ரையலை ஸ்டார்ட் பண்ணலாம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, கோர்ட்டுடைய டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னும் போது நான் முதல்ல இந்த லாயரை தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கும் போது எனது என்னையா நான் என்ன பண்ண, எனக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சம்பந்தம் இருக்கு, நீங்க தான் வாதாடுறீங்க, தயவு செஞ்சு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னும் போது சரி ஓகே விசாரிக்கலாம், என்ன விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நேத்து கோர்ட்ல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா யாரையாவது மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரையும் மீட் பண்ணல, நேரா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்றாரு. இல்லையே பெட்ரோல் பம்ப்ல நின்ன மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது ஆமா நின்ன அப்படின்றாரு. நீங்க யூஸ் பண்றது டீசல் காரு, எதுக்காக பெட்ரோல் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் இப்போ தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு கோர்ட்டுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க, கடைசியா நான் பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னும் போது ஆமா நான் பெட்ரோல் கார் வச்சில்ல டீசல் கார் வச்சிருக்கேன், போகும்போது வாட்டர் கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு போனேன், இப்போ எதுக்கு இதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கும் உங்க தெருவுல இருக்க அந்த மல்லிகை கடைக்காருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன், அவருடைய கடையை கொடுத்ததான் நீங்க பெட்ரோல் வாங்கிட்டு போனீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வக்கீலே ஆடி போயிட்டாரு. என்னையா கேக்குற, என்கிட்ட இன்னொரு வண்டி இருக்கு, அந்த வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பெட்ரோல் வாங்கிட்டு போனேன், மத்தபடி நான் ஒண்ணுமே பண்ணல, அதாவது பெட்ரோல் வாங்கிட்டு போனா கிரைம் கிடையாது, பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனா மட்டும்தான் கிரைம், சண்டை அப்படின்றதுக்காக நான் போயிட்டு எப்படி கொளுத்துவேன், ஆக்சுவலா அது கிரைமே கிடையாது, வாங்கிட்டு போனா கிரைமே கிடையாது அப்படின்னும் போது அதே பாயிண்ட்டுக்கு தான் நானும் வரேன், காண்டம் வாங்கிட்டு போனா அது கிரைம் கிடையாது, அங்க வந்துட்டு உடல் உறவு நடந்தா மட்டும்தான் கிரைம், இத புரிய வைக்க தான் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த காண்டம வாங்கினா பாத்தீங்களா அந்த பையனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சோ அத கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லு அப்படின்னும் போது இந்த பையன் போயிட்டு காண்டம் வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துருக்கான், கொடுத்துட்டு மச்சான் இந்த மாதிரி டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி செய்யணும், அதான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னும் போது கர்ம முச்சோனே சும்மா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே இன்டென்ஷனா தான் சுத்திட்டு இருக்கியா, எல்லாருமே உன்ன மாதிரி இருப்பாங்க நினைச்சுக்காத, கேவலமானவனை வண்டி விட்டு இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காண்டம தூக்கி போட்டு அவனையும் அங்கேயே விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு, காண்டமா அங்கேயே தூக்கி போட்டாச்சு அப்படின்னு சொல்லும் போது பாருங்க யுவரானர் ஆக்சுவலா காண்டமா அங்கேயே தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான், இவன் கெட்டவனே கிடையாது, இவனுக்கு அந்த மாதிரி இன்டென்ஷனே கிடையாது, ஃப்ரெண்டு சும்மா அந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் தான் வாங்கி வந்து கொடுத்திருக்கான், வாங்கினவன் கூட அவன் கிடையாது சந்து கிடையாது
அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த எதிர்த்தரப்பு லாயர் எந்திரிச்சு வாதாட ஆரம்பிக்கிறாரு. மயிலாட் இப்போ வந்துட்டு அவன் காண்டம் வாங்கினானா, யூஸ் பண்ணானா, பலூன் விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு 17 வயசு மைனர் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த ஒரு ஆங்கிள் பாருங்க அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோ இங்க பாருங்க, நான் காண்டம்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணா இவங்க வந்துட்டு பிளாக் மெயில்னு சொல்லுவாங்க, அதுவே நான் பிளாக் மெயில்னு சொன்னா அவங்க வந்துட்டு காண்டம்னு சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த பையன் வந்துட்டு தப்பு பண்ணான்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி பையன் மேல பழிய போட பாக்குறாங்க. அடுத்து நான் வந்துட்டு அந்த பார்த்தாங்க இல்லையா பஸ் டிப்போல வச்சு அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவங்க 3 பேரையும் நம்ம ஹீரோ 1 by 1 கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க எந்த டைமுக்கு அந்த மலைக்கு மேல ஏறினீங்க, இவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, திருப்பதி மலைக்கு எத்தனை மணிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காலையில ஒரு 6 மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருந்து நீங்க திருப்பதி போக எவ்வளவு நேரம் ஆகும், உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. மேல வந்துட்டு நடந்து போனீங்களா இல்ல வண்டியில போனீங்களான்னு கேட்க நடந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க இருந்து நீங்க கிளம்பி திருப்பதி மலையோடைய அடிவாரத்துக்கு போயிட்டு இங்க இருந்து மேல போக 2 மணி நேரம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாச்சு ஆகும். எவ்வளவு நேரத்துல சாமி பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 1/2 hour அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த டைமுக்கு அந்த பஸ் டிப்போக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மதியானம் 12:30 மணி அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல தான் அந்த பையன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போற விஷயத்த பாத்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி போங்க, நீங்க போங்க, அடுத்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க இந்த விஷயத்த மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, போனீங்க, சாமி கும்பிட்டீங்க, எல்லாமே ஓகே, காலையில எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவரு 8 மணி அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா இருக்கிற அவரை கூப்பிட்டு கேட்கும் போது அவர் ஒண்ணுமே பேச மாட்டாரு, பயங்கரமா யோசிக்கிறாரு. அதாவது இங்க கூட்டிட்டு வரும்போது வக்கீல் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வேற கேள்வி கேட்கும் போது அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்க, எத்தனை மணிக்கு பஸ் பிடிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவங்களால கரெக்டா சொல்ல முடியல, மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஜாவலி வந்துட்டு சந்துவுடைய வீட்டுக்கு கடத்திட்டு எல்லாம் போகப்படல, அந்த பொண்ணை தான் போயிருக்கா. அந்த பொண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கண்ணால பார்த்த பொண்ணு இந்த சந்துவுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கா. அந்த பொண்ணால நேரடியா வர முடியல, ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ ஸ்டேட்மெண்ட் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளே பண்ணும்போது நானும் ஜாவலியும் சேர்ந்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது 2 பேருமே தான் வீட்டுக்கிட்ட வந்தோம். என்னுடைய வீடும் சந்து அண்ணாவுடைய வீடும் பக்கத்துல தான் இருக்கு. அவனுடைய வீட்டுக்கு போக நான் வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு போனேன், இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது சோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்றது எல்லாமே பொய்னு தெரியுது. ஆக்சுவலா அங்க கடத்தலும் நடக்கவே இல்ல, கடத்திட்டு போயிட்டு கற்பழிப்பும் நடக்கவே கிடையாது. இது எல்லாமே இந்த 3 பொய் சாட்சி, அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ஷாப்ல நடந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால பிணையப்பட்ட கதைகள் மட்டும்தான். சோ என்னுடைய கிளையண்ட் சந்து வந்துட்டு எந்த விதத்திலையும் குற்றவாளி கிடையாது, இந்த கேஸே பொய்யா புனையப்பட்ட கேஸ், இதை டிஸ்மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாட. சரி இப்போ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கிட்ட கேட்கும் போது இந்த கேஸை முழுசா படிக்க மத்த விஷயம்லாம் சரி பண்ண கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடுத்த வாய்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ சந்தோஷமா வெளியே வராரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் அந்த பையன்கிட்டயும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. இதே டைம்ல இந்த வக்கீல் வந்து ஹீரோவையும் வேலை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ கண்டுக்காம போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அடுத்த வாய்தால காமிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த வக்கீல் ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணும் பையனும் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க பாத்தீங்களா, ஒரு ரூம்குள்ள 2 பேரும் போறாங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. இத பார்த்துட்டு வக்கீலே ஷாக் ஆகுறாரு. இதை வச்சு அவர் என்ன வாதாடுறாரு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பொண்ணு பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனா அந்த கல்யாணத்துக்கும் இந்த பையன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். இப்ப பாருங்க 16 நிமிஷம் உள்ளுக்குள்ள போயிட்டு ஆணும் பொண்ணும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள கண்டிப்பா செக்ஸ் நடந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு இப்ப பாதிக்கப்பட்டா இப்ப இந்த பையனுக்கு எதிரா நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். ஆக்சுவலா இந்த வீடியோ முன்னாடியே எங்க ஃபேமிலிக்கு கிடைச்சிருச்சு, அதாவது விக்டிமுடைய அம்மாக்கு கிடைச்சிருச்சு. பொண்ணு விஷயம் பொண்ணுடைய மானம் பறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிருந்தாங்க. இப்போ வேற வழியே இல்லாம அதை கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்கு சம வெறுப்பா இருக்கு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இந்த கேஸ அடுத்த வாய்தாக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு ஏன் இந்த விஷயத்த மறைச்சிங்க, அநியாயமா எதுக்காக என்ன ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாரு. நீங்களே கேஸ வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் என்னால வாதாட முடியாது, உங்களுக்கு தான் தெரியாது, அவனுக்கு தெரியும் இல்லையா, அவனாச்சும் என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும் இல்லையா அப்படின்னும் போது அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த விஷக்கிருமிக்கு எப்படி இந்த வீடியோ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது அந்த கல்யாணத்துல ஏதோ நகை
காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபுட்டேஜ் மாட்டிருக்கு. இதை பார்த்துட்டு சொந்தக்காரன் தான் வீடியோவை கொண்டு வந்து காமிச்சிருக்கான். இது மட்டும் வெளியே லீக் ஆச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாவ்லி அடிக்கடிக்க யாருக்கு கால் பண்ணி பேசிட்டான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸ் இவருடைய கைப்பாவை மாதிரி பயங்கரமா காசை வாங்கிட்டு இவருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரும் வந்துட்டு இந்த மாதிரி சந்து அப்படின்ற சந்திரசேகர் அப்படின்ற ஒரு பையனுக்கு தான் அந்த பொண்ணு அடிக்கடிக்க கால் பண்ணி பேசிருக்கா அப்படின்னும் போது இப்போ எப்படியாச்சு இந்த பையனை வந்துட்டு கைது பண்ண வைக்கணும், இந்த பையனை வந்துட்டு எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்காக வெயிட் பண்றாங்க. பார்த்தா இந்த பொண்ணு அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேமிலியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் கால் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் ஆயிருக்கும். இப்போ அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு ஊருக்கே கிளம்பிட்டாரு. அம்மா வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருக்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு கால் பண்றா. டேய் எங்கடா இருக்க, எப்படி கேஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே நாசமா போச்சு, நான் கிளம்பி ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட அப்புறமேட்டுக்கா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சைக்கோவையும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா தாத்தா இவங்களை காமிக்கிறாங்க. ஏன் மாப்பிள்ள இந்த மாதிரி பண்ணீங்க, பொண்ணுடைய விஷயம் வெளியே வர வேணாம் அப்படின்னு சொன்னேன், அநியாயமா வீடியோ போயிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி போட்டு காமிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற என்ன பண்றது, வேற வழி இல்லாம அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், என் பொண்ணுடைய வாழ்க்கை இதுல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசும்போது அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க, வெறுப்பாவது, அநியாயமா குடும்ப மானத்தை கப்பல்ல ஏத்தி விட்டு இப்ப போயிட்டு உள்ளுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா, கஷ்டப்பட்டது நான் தான், இந்த குடும்பத்தோடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவன் நான் மட்டும்தான், நான் வேண்முத்துக்குனே தான் இந்த வீடியோவை வெளியே விட்டுருக்கேன், கோர்ட்லயும் காமிச்சிருக்கேன், இந்த கேஸை மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பரதேசி பையன் தான் என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான், ஆசை வார்த்தையெல்லாம் பேசி அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி மானத்தை காப்பாத்தலாம், எனக்கு இப்போ அந்த பையன் வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சந்துவுடைய ஃபேமிலியே வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஏதாவது பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வந்த சைக்கோ இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, ஒழுங்கா கிளம்புங்க, நீங்க எதுக்காக அவங்கள உள்ளுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது அப்பா அம்மா கால்ல உளுந்து கெஞ்சுறாங்க. அப்பயும் தள்ளி விட்டு உன்னுடைய பையன் என் வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்தும் போது இந்த விஷயம்லாம் யோசிச்சிருக்கணும், என் கூட போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கணும், இப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப அப்படியே சோகமா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல இந்த பொண்ணு போயிட்டு அம்மா கிட்ட தாத்தா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணும்போது யாருமே பேச மாட்டாங்க. இந்த பொண்ணு மேல செமையா கோவமா இருக்காங்க, நீ என்னமா பண்ண, என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்க ஆளே கிடையாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய குருவை காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த வைசாக்ல இருந்து வேற ஒரு வக்கீல் கால் பண்றாரு. என்ன சார், உங்க அசிஸ்டன்ட்ட ஒரு கேஸ் வாதாட அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, இங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் ஒரு மனுஷன் இருக்கேன், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கே அந்த கேஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இப்போ சூர்யா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு எல்லாமே சொல்றா. நேரா வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாங்க. உட்கார வச்சு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட போய் சொல்லி நான் எப்படியாச்சும் அந்த கேஸ் எடுத்து வாதாடி அந்த பையனையும் காப்பாத்துவேன், உங்களுக்கும் பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நான் ஏமாந்துட்டேன் சார், உங்களையும் ஏமாத்திட்டேன், நானும் ஏமாந்துட்டேன் அப்படின்னும் போது இப்போ எதுக்கு ஃபீல் பண்ற, நீ என்ன ஏமாத்திட்டேன்னு ஃபீல் பண்றியா இல்ல ஏமாந்துட்டேன்னு ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் எனக்கு இந்த வக்கீல் ப்ரொஃபஷனலே செட் ஆகல, நான் வக்கீலா வாதாட சரியான திறமையானவனே கிடையாது, எனக்கு செட் ஆகாது அப்படின்னும் போது உங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே இன்ஸ்டன்டா நீ டிசிஷன் மேக் பண்றவ, அந்த மாதிரி நீ பண்ணவே கூடாது. சரி ஓகே, உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன். அந்த டிரைவர் கேஸ், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்து வாதாடின இல்லையா, அந்த கேஸுக்கே வரலாம். இந்த டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு ஒரு ஆள் அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு, இதுதான் கேஸ். வெளியேந்து பார்க்கும்போது இந்த டிரைவர் தான் வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அந்த ஆள் அடிச்சு தூக்கி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அந்த ஆள் எதுக்காக ஹைவேல தேவையில்லாம ரோட்டுக்கு குறுக்கால வந்தான், அந்த பக்கம் எந்த ரோடும் பிரியவே இல்ல, ஆப்போசிட்ல கடை கிடையாது, ஒரு மனுஷன் கூட கிடையாது, ஆனா எதுக்காக அவரு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ண போறாரு யோசி அப்படின்னும் போது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவரு தற்கொலை பண்ணிக்க அங்க வந்திருக்காரு, நிறைய கடன் பிரச்சனையில தற்கொலை பண்ணிக்க வந்திருக்காரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, பொறுமையா யோசிச்சு நிறைய கேள்விகள் எழுப்பினா மட்டும்தான் இந்த விஷயம் புரியும். ஆனா நான் எதுக்காக லாரிக்காரனுக்காக வாதாடினேன், உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாரிக்காரு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு டியூல லாரி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு, குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு, அந்த லாரியை வேற புடுங்கி வச்சிட்டாங்க, இறந்து போனவர் பண்ண தப்புக்காக இவரு எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா அவருக்காக வாதாடின அண்ட் காம்பன்சேஷனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதே டைம்ல அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லையா, அது அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த கடைசி வரைக்கும் நான் வெளியே சொல்லவே இல்லை. அந்த கேஸை நான் வாதாடி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன வாதாடுவேன், என்ன மாதிரியான பாயிண்ட்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாடியே சொன்னதா கேள்விப்பட்டேன்,
கேக்குறேன். அதை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான. நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு நான் எதுக்காக கேஸ குடுக்கல அப்படின்னா, நீ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா முடிவெடுத்து அதுக்கப்புறம் மொக்க வாங்கிட்டு திரும்பி வந்துருவ, நீ மனசு ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னா உங்ககிட்ட கேஸையே குடுக்கல அப்படின்றாரு. ஆனா நீ ஃபியூச்சர்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல வக்கீலா வருவ. நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா அந்த கேள்வி கரெக்ட், அது வந்துட்டு ஒரு ட்ரிக்கான கேள்விதான். அதுக்கு எனக்கு தேவை ஆன்சர் கிடையாது, மறுபடியும் ஒரு கேள்வி. அவங்க எதுக்காக அங்க வந்தாங்க, ட்ராக் மேல நிக்கிறவங்க யாரு, இந்த 5 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க கேள்வி கேட்கணும், ஆன்சர் பண்ணக்கூடாது. நீ ஒரு உண்மையான வக்கீல், திறமையான வக்கீல் ஆகணும் அப்படின்னா அங்க நம்ம ஆன்சரையே தேடக்கூடாது, கேள்வியை தேடணும் அப்படின்னும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் குருவா கிடைச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சரி ஓகே, இந்த விஷயம்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காம நீ கிளம்பி வேலைக்கு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல நம்ம ஹீரோ வரவே இல்லை. அவ்வளவுதான், நம்ம தான் இந்த கேஸ்ல ஜெயிக்க போறோம், நம்ம தான் பாத்துட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ கெத்தா வராரு. ஹீரோவை பார்த்து அந்த சைக்கோ வக்கீலும் ஷாக்கா வராங்க. இப்ப நம்ம ஹீரோ ஜாவ்லியோடைய அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு, இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா உங்க பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேசல அப்படின்றாங்க. ஏன் பேசல? பேசினாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். ஆக்சுவலா அங்க என்ன விஷயம் ஆச்சு, இவங்க 2 பேரும் 16 நிமிஷம் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயம் அந்த சிச்சுவேஷன்ல ஒன்னா ரூம்குள்ள போன இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஜாவ்லியே இங்க கூட்டு வர முடியாது, இப்போதைக்கு இவங்க கிட்ட விசாரிக்கலாம் அண்ட் தனிப்பட்ட முறையில பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கறாரு. இப்போ எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டு இந்த கேஸுக்கு யாரெல்லாம் முக்கியமா தேவையோ அவங்க மட்டும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இப்போ இந்த பையனை மட்டும் கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் எல்லாமே சொல்லி முடிக்கிறான். என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜாவ்லி மென்டலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்றாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாம மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய அசிஸ்டன்ட் இவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது ஆமா இவர் தான் வந்துட்டு கம்பவுண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு என் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை பேஷண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒர்க் பண்றது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான பேர் வருவாங்க, இவ்வளவுதான் வருவாங்க, இவ்வளவு பேர் வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது, சோ பயங்கர ரஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இந்த பொண்ணு எப்போ யாரு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வாரத்துக்கு 2 வாட்டி அம்மா தான் கூட்டிட்டு வருவாங்க, நான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே நாங்களா போயிட்டு அந்த கம்பவுண்டரை பார்த்து அவர்கிட்ட ஜாவ்லியோடைய போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொன்னாரு. நீங்க இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அல்ல அவர் இல்ல அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த வக்கீல் பொய் சொல்றாரு, மாஃபிங் பண்ணி ஆக்சுவலா அவர்கிட்ட வேற யாரோ ஒரு போட்டோவை காமிச்சு இது ஜாவ்லியான்னு கேட்க அவரு இல்லன்னு சொல்லிருப்பாரு, இவர் மாஃபிங் பண்ணி நம்ம கிட்ட அந்த போட்டோ அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. இப்போ வந்துட்டு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு, இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல முடியாது அப்படின்னும் போது அப்படின்னா அவரையே நேரடியா கூட்டிட்டு வாங்க, நான் அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அவரையும் கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ ஜாவ்லியோடைய போட்டோவை காமிக்கிறாரு. இந்த பொண்ணு வார வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்மா கூட வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா வார வாரம் வருவா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்கும் போது இந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, இந்த பொண்ணு வரமாட்டான்னு சொன்னீங்க, இப்ப ஏன் மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீங்க முன்னாடி வந்துட்டு வேற ஒரு பொண்ணுடைய போட்டோவை காமிச்சீங்க, இப்பதான் நான் இந்த பொண்ணுடைய போட்டோவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேச சரி ஓகே இந்த பொண்ணு யார் கூட வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணுடைய அம்மா அப்படின்னு சொல்லும் போது அம்மாவுடைய போட்டோவை நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. 2 போட்டோவை காமிக்கிறாரு. இதுல யாரு ஜாவ்லியோடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அப்படியே முடிக்க ஆரம்பிக்கிறாரு. பொய் சொன்னா மாட்டிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஏன் சார் வாரம் வாரம் அந்த பொண்ணு அம்மா கூட தான் வருவா, அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா அப்படின்னா அம்மாவை கண்டிப்பா பாத்திருப்பீங்க, அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு வேற வழியே இல்லாம குத்து மதிப்பா ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அந்த போட்டோல இருக்கவங்க செந்தோடைய அம்மா அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், இவங்க தான் அம்மா அப்படின்னும் போது அந்த போட்டோல இருக்கவங்க என்னுடைய அம்மா, ஆக்சுவலா விக்டிமுடைய அம்மாவுடைய போட்டோ என்கிட்ட இல்லவே இல்ல, நான் சும்மா கேட்டேன், இவரு காசு வாங்கினதுக்கு அந்த பொண்ணுடைய போட்டோவை மட்டும் பார்த்துட்டு இங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் அந்த பையன் மேல படிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காசை செலவு பண்ணி இந்த கம்பவுண்டர்ல இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மென்டலி ஸ்டேபிளா இருக்கா, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பொண்ணால கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ உண்மையை சொல்ல முடியும், அந்த பொண்ணை வந்துட்டு நேரடியா வரவைங்க, அந்த பொண்ணு வந்து பேசினா மட்டும்தான் ஆக்சுவலா உண்மையா என்ன விஷயம் ஆச்சுனே தெரியும் அப்படின்னும் போது கரெக்ட் இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் கூட்டுவாங்க, அந்த பொண்ணு கட்டாயமா அடுத்த ஹியரிங்க்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த ஹியரிங்ல காமிக்கிறாங்க.
இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை காணோம், நாங்க வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. யோ என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா யுவர் ஆனர், எப்படி காணாம போனாங்க அப்படின்னே தெரியல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் ஃபேமிலியும் தேடிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்ச உடனே அந்த பொண்ணை கோர்ட்ல கொண்டு வந்து ஆஜர் பண்றோம், அது வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜட்ஜும் ஓகேன்னு சொல்லலான்னு பாக்குறாரு. இதே டைம்ல அந்த பொண்ணும் அம்மாவும் கோர்ட்டுக்கு வராங்க. இப்ப இந்த மங்கபதிக்கு ஒண்ணுமே புரியல, இவளுகளை கூட்டிட்டு வந்தா ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்துருவாங்க அப்படின்னா பிளான் போட்டா இவளுக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சு இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோ பாதிக்கப்பட்ட பொண்ணு இங்க வந்துட்டா, இந்த பொண்ணு இங்க இருக்கும் போது நீங்க கேஸ் எல்லாம் தள்ளி வைக்காதீங்க, இப்பயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க யாரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முதல்ல மங்கபதியே அப்படின்றாரு. என்னது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல வரான். அவங்கிட்ட நம்ம ஹீரோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது நீங்களும் அந்த பொண்ணு கூடவே இருந்தீங்களா, பொண்ணுடைய அம்மா கூட இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். கூடவே இருந்தேன், கோர்ட்டுக்கு வரது போறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரது போறது எல்லாமே நான் தான் அப்படின்னும் போது சரி ஓகே இந்த கேஸ் ஆரம்பிச்சது இல்லையா அன்னைக்கு கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருக்க ஏடிஎம்ல இருந்து முக்கியமா 2 காரை யூஸ் பண்ணி 50,000 அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் பணம் எடுத்தீங்களே அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது இப்போ தேவையில்லாத கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் எந்திரிக்கிறாரு. இந்த மங்கபதியும் அதே தான் சொல்றாரு, நான் காசு இருப்பேன் என்ன வேணா பண்ணுவேன், நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னும் போது இல்ல அன்னைக்கு அவசரமா அன்னைக்கு கரெக்டா 1 லட்சம் பணம் எடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இங்க என் வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்க தேவையில்லாத கேள்வியை கேட்டு கோர்ட்டுடைய டைமையும் என் டைமையும் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க போங்க, கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் நீங்க அந்த 1 லட்சத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன், அடுத்து அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன் கேமரா ப்ரொசீடிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சில சென்சிட்டிவான கேஸ்ல முக்கியமான நபர்கள் மட்டும் கோர்ட்டுக்குள்ள இருப்பாங்க, எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, அந்த பையனை எப்படி விசாரிச்சாங்களோ அதே போல இந்த பொண்ணையும் விசாரிக்கணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு அங்க வரா, எல்லாரும் வெளியே போறாங்க. அன்னைக்கு 16 நிமிஷம் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. நமக்கு விஷுவலா காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கா. மக்களே கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கீழே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கல்யாணம் ஆரம்பிக்க போது, அவங்க அங்க கல்யாணம் நடக்கும் போது அவங்களுக்கு எப்படி நடக்குதோ அதே போல நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா உட்கார்ந்து மந்திரம்லாம் சொல்லி தாலி கட்டுற மாதிரியும் அதுக்கப்புறம் அக்னியை சுத்தி வர மாதிரியும் கியூட்டா பண்ணி பார்த்திருக்காங்க. இது மட்டும் தான் நடந்துச்சு, வேற ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொன்னானோ அச்சி பேசறாம அதே விஷயத்தை இந்த பொண்ணும் சொல்லிருப்பா. இப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் உள்ளுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்து என்ன சொன்னானோ அதே விஷயம் தான் இந்த பொண்ணும் சொல்றா. அங்க வந்துட்டு அட்டம் டு ரேப், அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு கற்பழிக்க ட்ரை பண்ணது, போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே கிடையவே கிடையாது. இங்க நடந்தது பியூர்லி வந்துட்டு ஒரு அஃபெக்ஷன் மட்டும்தான், இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பியூரான காதல் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணிக்க வச்சிருக்கு. பொம்மை கல்யாணம் பண்ணி விளையாடினதுனால இந்த பையனுடைய 14 வருஷம் வாழ்க்கை ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே அந்த பையனுக்கு கொடுக்கவே முடியாது. அந்த பையன் ஒரு அப்பாவி, அந்த பையனுக்கு நீங்க இந்த தண்டனை கொடுக்கவே கூடாது. அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ 17 வயசு 11 மாசம் ஆகுது. அதுவே இப்ப நடந்த விஷயம்லாம் இன்னும் 1 மாசம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நடந்தா இப்படி ஒரு கேஸுக்காக இவங்க கோர்ட் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஒரே மாசத்துல பெருசா இந்த பொண்ணுக்கு என்ன மாறப்போகுது, பெருசா என்ன மெச்சூரிட்டி வரப்போகுது. போக்சோ ஆக்ட் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான். ஒரு 6 வயசு குழந்தைய ஒரு 46 வயசு கிழவன் வந்துட்டு ஏதோ பண்றான் அப்படின்னா அவனுக்கு சரியா பொருந்தும். ஆனா இந்த மாதிரி சின்ன ஜெருசுங்க லவ் பண்ணிட்டு சுத்துறாங்க, இவங்களை வந்துட்டு அந்த போக்சோ ஆக்ட்ல கைது பண்றாங்க. இந்த போக்சோ ஆக்டையே நம்ம தப்பா பயன்படுத்துறோம் அப்படின்றது உண்மையா அந்த ஆக்டை எதுக்காக கொண்டு வந்தோமோ அதுக்கான பர்பஸே இல்லாம போயிடும். அண்ட் இந்த மங்கபதி இருக்காரு பாத்தீங்களா, இவரு இந்த கேஸுக்காக 2 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. அன்னைக்கு எடுத்த காசை கொண்டு போயிட்டு சிஏ கிட்டையும் மத்த போலீஸ் கிட்டையும் கொடுத்திருக்காரு. அண்ட் இங்க வாதாடுறாரு இல்லையா இந்த வக்கீல், மத்தவங்க பொய் சாட்சி சொல்ல வந்தாங்க பாருங்க, அவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செலவு பண்ணிருக்காரு. இந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுக்க அவரு 2 லட்சம் மட்டும் தான் செலவு பண்ணிருக்காரு. அந்த 2 லட்சத்துக்கு அந்த பையனுடைய வாழ்க்கையே நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடும் போது ஜட்ஜி கன்வின்ஸ் ஆயிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பக்காவா ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கேஸ வந்துட்டு பொய்யா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்றாரு. அது மட்டும் இல்லாம மங்கபதி லஞ்சம் கொட்டதுக்காக கைது பண்ணி விசாரிக்கணும், அந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த எல்லாரையும் விசாரிக்கணும், முக்கியமா பொய் சாட்சி கூட்டிட்டு வந்த இந்த வக்கீல் மேலையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் சந்தோஷப்படுறான், அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ கேஸ முடிச்சுட்டு வெளியே போகும்போது இந்த பையன் ஃபேமிலியோட போயிட்டு இருப்பான் அந்த பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம அமைதியா அங்கிருந்து கிளம்புறா. மக்களே இப்ப இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா ஓடி
போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுகிறான். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். அங்க அந்த மங்கபதிய கைது பண்ணுவாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற, எதுக்காக நான் சொல்ற பேச்சை கேட்காம அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு கேட்கும் போது அம்மா கடுப்பாயிட்டு காதாமட்டிலே ஒரு போடு போட்டு உன்னால் தானே என் குடும்பமே நாசமா போச்சு அப்படின்ட்டு போறாங்க. இப்போ அந்த மங்கபதியால பாதிக்கப்பட்ட அந்த பால்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் அமுச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ நேரா போயிட்டு குருவை மீட் பண்ணி நான் வந்துட்டு வின் பண்ணிட்டேன், அந்த கேஸ்ல வின் பண்ணிட்டேன், உங்களுடைய அசிஸ்டண்டா போயிட்டு இந்த கேஸ வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல என் அசிஸ்டண்டா கிடையாது, நீ லாயர் சூர்யாவா போயிட்டு இந்த கேஸ வின் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா பாராட்டுறாரு. இந்த பக்கம் சந்து இருக்கா பாத்தீங்களா, இவன் திருந்துட்டான். இப்போ வந்துட்டு நான் படிக்கிறேன், ஒழுங்கா டிகிரி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அம்மா அப்பாவை மதிக்கிறான், அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட வந்து இன்னியோட எனக்கு 18 வயசு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஹக் பண்றான். இதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங் சீன்ல சொன்ன மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவுண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு லெதர் வாலெட்லாம் சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு புத்தம் புதுசா நானே உங்களுக்காக டிசைன் பண்ண, நானே உங்களுக்காக மேக் பண்ண இந்த லேடிஸ் வாலெட்டை கொண்டு வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு லெதரால மேக் பண்ணப்பட்டது, ஹேண்ட்மேடும் கூட. உங்களுக்கு இந்த வாலெட் வேணும் அப்படின்னா டிசைனை பாருங்க. பிளாக் கலரு குட்டியா ஒரு ஹேண்டிலோட, ஒரு பக்கம் மொபைல் வச்சுக்கிறதுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அண்ட் உள்ளுக்குள்ள 2 ஜிப்பு 3 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். கார்டும் வச்சுக்கலாம், போட்டோவும் வச்சுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்னுடைய வாட்ஸ்அப் உடைய லிங்கை கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் போடுங்க. நானே உங்களுக்கு ஆர்டர் அனுப்பிச்சு விடுறேன் மக்களே. பாய்.